வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஆகஸ்ட் மாத ராசி லக்னம் காம்போ ப்ரெடிக்ஷனை இப்போ டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். www.lifehoroscope.in உங்களுக்கு தேவையான சர்வீஸை இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தி அது முதல்ல ரீட் பண்ணிங்க. தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ராசி லக்னம் காம்போவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் இந்த வீடியோ பற்றின இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். இப்போ ஆகஸ்ட் மாத ராசி ராசி லக்னம் பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மகரம், கும்பம். சனியினுடைய 2 ராசிகள் மகரம் மற்றும் கும்பம். மகரம் கும்பம் ராசியை சேர்ந்த நீங்கள் நிறைய வகையில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த 7 சனியால் வரக்கூடிய துன்பம், துயரம், ஒரு மாதிரி மனவேதனை அதெல்லாம் இப்போ எப்படா ஓயோன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே டிரான்சிஷன்லாம் நடந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். சனி வக்ர காலம் சனி உங்கள் ராசிநாதன் ஒரு சனியாக இருக்கார். அப்போ அந்த வக்ர காலம் என்னென்னா உங்களுக்கு ஏகப்பட்ட உங்களுடைய முயற்சியெல்லாம் அப்படியே ஒன்றுமே நடக்காமல் அப்படியே பெட்டிங்கில் வச்சுருந்ததெல்லாம் இப்போ ஆக்ஷனில் கொண்டு வரலாம் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, சனியால் தனியாக ஒரு விஷயத்தை இழுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் வேணும். அதுதான் புதன், சுக்கிரன். ஏன்னா அவங்க தான் யோகக்காரர்கள். மகரத்த ராசியை சேர்ந்திருந்தாலும் சரி, கும்பம் ராசியை சேர்ந்திருந்தாலும் சரி, யோகக்காரர்களான புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்தால் உங்களுக்கு பலன் சக்ஸஸ். ஒருவேளை அது சரியாக கம்பைன் ஆகலைன்னா தான் ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இல்லாமல் இருக்கும். குருவுடைய பார்வையை ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கிறோம். சனி எப்படியும் குரு பார்க்க போகிறதில்ல. ஸோ கிளியராக இருக்க பாயிண்ட்டு. பட் புதன் சுக்கிரனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, மகரமுக்கு அது எக்ஸாக்டாக 6ல் இருக்கும், அப்புறம் 7ல் கன்ஜெக்ஷன் ஆகும். கும்பத்துக்கு 5ல் இருக்கும், அப்புறம் 6th ஹவுஸ்க்கு வரும். புதனை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, அது எங்கே இருந்தாலும் ரோல் ப்ளே பண்ணும். கும்பத்துக்கு குரு பார்வை இருக்குது, மகரத்துக்கு குரு பார்வை ஆக்சுவலாக தேவையில்லை. ரெண்டுத்துக்குமே குருவை பொறுத்த வரைக்கும் ஃபேவராக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்துக்கலாம். கும்பத்துக்கு செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்கும், பட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 9th ஹவுஸில் வரும். மகரத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது, கும்பத்துக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம மற்ற பிளானட்டரி பொசிஷன் சூரியன் எப்படியும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். அது மகரத்தை பொறுத்த வரைக்கும் 8th ஹவுஸில், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 7th ஹவுஸில். அப்போ 7, 8th ஹவுஸ் மகர கும்பத்துக்கு சரியாக வரல. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்பு இதில் மகரம் கும்பம் சேர்ந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல பலன் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியல. ஏதோ ஆவரேஜாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்வான்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். பட் மற்றபடிக்கு இந்த மகரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஜாப், கரியர், க்ரோத் அண்ட் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அதான் எப்படி போகலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போக, பட் நடக்கும். ஆனால் என்னென்னா போராடி ரொம்ப ஒரு முறைக்கு 4 முறை அலைஞ்சி திரிஞ்சு அவஸ்தப்பட்டு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் வந்திருக்கு. இதில் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா ஓவராலாக இந்த மகரம் கும்பம் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மனசில் இது யாராவது சப்போர்ட் தேவைப்படும். ஒரு ஏக்கம்னு சொல்கிறோம்ல, இந்த டைமில் நமக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு வெல்விஷர் தான் நல்லாயிருக்கும், நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அது கொண்டு வந்துடும். அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் கடந்து ஒரு ரிசல்ட் நல்லா வருமா, ஒரு பலன் நல்லா இருக்குமா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதா லக்னத்துடைய கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். மகர ராசி இல்லை கும்பராசியை சேர்ந்து நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் மகர ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்களில் நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா, முதல்ல உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தை பாதம் 2, 3, 4. அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம், சிரவண நட்சத்திரம்னு சொல்லுவோம். திருவோண நட்சத்திரம் மொத்தம் 4 பாதம் அது உள்ள இருக்குது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவிட்டம். அது பாதம் 1, 2 அப்படியே கும்பத்துக்கு வந்துடும். அவிட்டத்தில் பாதம் 3, 4. சதய நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக கும்பத்தில். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி. அந்த புரட்டாதியில் உங்களுக்கு 1, 2, 3 பாதங்கள் அங்கே இருக்குது. இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி, கும்பராசிக்கு ஒரு ஆவரேஜான ப்ரெடிக்ஷன் தான் எடுத்திருக்கோம். இப்போ என்னென்ன லக்னத்தை சேர்ந்திருந்து மகர ராசியாகவும் கும்பராசியாகவும் இருந்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் கொஞ்சம் பெட்டராக லைஃப்பை லீட் பண்ண முடியும். போட்ட பிளான்லாம் சக்ஸஸ் ஆகும். நம்ம நினைக்கிற முயற்சி, நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம வேலை விஷயம், நம்ம பொருளாதார விஷயம், ஃபேமிலி விஷயம், ஹெல்த் விஷயம் எதுவாக இருந்தாலும் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன். மகரம் கும்பத்துக்கு ஃபேவரான பிளானட் யாருன்னா புதன் சுக்கிரன். புதன் சுக்கிரனுடைய லக்னங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம். இந்த 4 லக்னத்தை லிஸ்ட் எடுத்துங்க. ஸோ மகரம் கும்பம் இங்கே இருக்குது அப்படின்னா
இந்த ரிஷபம் மிதுனம் இந்த இடத்துல இருக்கணும், கன்னி அண்ட் துலாம் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மில் உள்ள இந்த அமைப்பில் உள்ள லக்னங்களை சேர்ந்து நீங்கள் பிறந்திருந்தால் இந்த மாதம் ஆகஸ்ட்டில் நினைக்கிற விஷயத்தை நடத்தி பார்க்குறதுக்கும் நினைக்கிற விஷயத்தை நடக்கிறதுக்கும் ஒரு யோகத்தை அது கொடுத்துரும். அது பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அது பெருசாக தடை கொடுக்காது, அது பெருசாக வந்து ரிசல்ட்டை பேடாக பண்ணாதுன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நீங்கள் இன்னும் என்ன விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, இடையூறாக ஏதாவது இருக்கா நம்ம பார்த்ததில் வந்து 2 பிளானட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி 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 இருக்குது. ஒன்று வந்து சூரியன், ஒன்று வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு மகரத்துக்கு 9th ஹவுஸில் இருந்தாலும் கூட சூரியன் 8th ஹவுஸில் பொசிஷன் எடுத்துரும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில், ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் வந்து 8th ஹவுஸில் வந்துடும். அப்போ குறிப்பாக வந்து கவர்மெண்ட் சைடில் உள்ள அப்ரூவல்ஸ்க்காக யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இல்லை அது ரிலேட்டடாக ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் இடையூறாக வந்து நிற்கிது. அந்த மாதிரி இருக்குது சூரியனுடைய பொசிஷன். அப்புறம் மற்ற லக்னங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா மகரம் கும்பம் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரி தான் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மேஷம் லக்னம், கடகம், சிம்ம லக்னம், விருச்சிகம், அதுக்கப்புறம் வந்து தனுர் ப்ளஸ் வந்து மீனம், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் மகர ராசி மகர லக்னம், இல்லை மகர ராசி கும்ப லக்னம், இல்லை கும்ப ராசி கும்ப லக்னம், இல்லை கும்ப ராசி மகர லக்னம், இந்த உல்டாவாக அப்படியே கம்பைன் பண்ணிட்டீங்கனாலும் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தம்போது புஷ் பண்ணணும், நிறைய மெனக்கெடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய புஷ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான ஸ்டேட்டஸில் இல்லை. நிறைய பேருக்கு என்னென்னா மெயினாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா நிறைய காரியங்கள்லாம் இன்னும் நடக்காமல் இருக்குது. எல்லாமே இழுபறியாக இருக்குது, டிலே. நிறைய பேர் சொல்கிற அதிகமான விஷயத்தை நான் பார்த்ததும் சரி, நான் வந்து இந்த டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுலையும் நிறைய டிலே. நடக்க வேண்டியது நடக்கலை, கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கல, முடிய வேண்டியது இன்னும் முடியலை. ஒரு மேரேஜ் விஷயம் ட்ரை பண்ணோம், இன்னும் அது கன்க்ளூட் ஆகலை. ஒரு வேலை விஷயம் ட்ரை பண்ணோம், திருப்தியாக இல்லை. ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கேட்டோம், ஆனால் இன்னும் கிடைக்கல. கடனை கொடுத்தோம், இன்னும் வரலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு டிலே ஆகிட்டே இருக்குது. இது நடந்துடும், அது நடந்துடும், இப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ ட்ரை பண்ணலாம் இப்படின்ற கன்ஃபியூஷன் தான் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மகரம் கும்பத்துக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ மகரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்குன்னா, எப்படா இந்த சனி நல்லது செய்யும், இல்லை வக்ரம் நல்லது செய்யுமா, இல்லை ஏதாவது ஒரு பார்வை நல்லது செய்யுமா, ஏதாவது தசாபதி நல்லது செய்யுமான்ற ஒரு எதிர்பார்ப்போடையே ஓடிட்டுருக்கு. பட் இது நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டு, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த தசாபதியோட காம்பினேஷன் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதையும் ஒரு வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. மெயின் வந்து சனியுடைய ஆதிக்கம் நீங்கள் பிறந்தாலே உங்களுக்கு வந்து அந்த உழைப்பு வந்து பெரிய லெவலில் கை கொடுக்கும். அதை தாண்டி கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன், புதன் வந்து புத்தி மூலியமாக கொடுப்பாரு, சுக்கிரன் வாய்ப்புகள் மூலியமாக கொடுப்பாரு, குரு பார்வை மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல மனிதருடைய ஆதரவை கொடுப்பாரு. ஸோ இந்த காம்பினேஷனோட உங்கள் முயற்சி எடுங்க, வெற்றி அடையட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி மற்றும் லக்னத்துடைய ஒரு காம்போடைய ப்ரிடிக்ஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். எதையுமே வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் டெய்லி நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 months அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா க்ளீனாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. நான் அதுக்கு தான் கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்ஸ் இது எடுத்திருக்கேன். அந்த பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த ராசியை சேர்ந்துருப்பீங்க, அந்த ராசியோட தன்மை என்ன, லக்னத்தோட தன்மை என்ன, அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும். நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வீடியோ தான் பண்ணியிருக்கேன், எல்லா நட்சத்திரத்துக்கும் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 20 minutes ஒரு வீடியோ இருக்கும் மினிமம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக லைஃப் எப்படி ட்ராவல் ஆகணும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் தொடர்ந்து இந்த ராசி லக்னமும் அந்த ராசி டிரான்சிஷனை பற்றின வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பிளான்ட்டோடைய டிரான்சிட்டும் நான் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு பிளான்ட்டோடைய டிரான்சிட் நடந்தாலும் சரி, ரெட்ரோகேட் ஆனாலும் சரி, இல்லை மந்த்லி ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் 50 days ஏர்லியாகவே கொடுக்குறேன். ஏன்னா அடுத்த மாதம் பிளான் பண்ணுறதுக்காக எல்லாமே அட்வான்ஸாக நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வெறும் வீடு மாற்றுறதுனாலே நிறைய ட்ரபுள் கொடுக்கும். அது வந்து வாஸ்துப்படி ஒரு லக் இல்லை, அந்த ஃபேஸிங் லக் இல்லை கூட அது பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும், சொந்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும். நிறைய பேர் நிறைய டவுட் அது ரிலேட்டாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 22 லெவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா அந்த வீடியோ பார்த்தாலே எப்படி வீடு செலக்ட் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து வாடகை வீடை சூஸ் பண்ணுறது, எங்கே பூஜை ரூமை வைக்கிறது. ஏன்னா பூஜை ரூம் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் சாதாரண பல நினைக்கலாம், ஒரு ப்ரேயர் ஹால் அப்படிங்கிறது, இல்லை ப்ரேயர் ரூம் அப்படிங்கிறது, இல்லை சும்மா விளக்கேறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் வச்சா கூட சரி, அதை ஆக்டிவேட் பண்ணணும், அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா தெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. நமக்கு மேலே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது. அதோடைய இயக்கம் தான் நம்ம தினமும் இயக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இயக்கத்துக்குண்டான ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு இடத்த நம்ம கரெக்டாக தேர்வு செஞ்சோம்னா வீட்டில், அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது, அதுக்காக கொடுத்துருக்கேன். நியூமராலஜி
ஒரு சிலருக்கு பேர் மாற்றுறதுனாலையும் நம்பர்ஸை மாற்றுறதுனாலும் கரெக்டாக அவங்கள வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு நம்பர் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை அது கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் அதை தவிர ஜெமாலஜி, ஜெம்ஸ்டோன் வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நீங்கள் ஏன் ஜெம்ஸ்டோனை பற்றி பேசலை, ரெமெடி பற்றி பேசலை, ஏன் வந்து நிறைய ரெமெடி கொடுக்க மாட்டீங்க? ரெமெடி இது ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கொடுக்குறது. பொதுவாக ஜெம்ஸ்டோன் வந்து ஜென்ரலாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு வீடியோவும் இருக்குது. அண்ட் ஜெம்ஸ்டோன் வந்து என்னென்னா லக்கு வந்து வருமா வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் அது நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட நல்ல குவாலிட்டியான ஒரு கிளியரான கிறிஸ்டல் கிளியரான முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான குவாலிட்டியான எனர்ஜியாக இருக்கிற ஸ்டோன் தான் போடணும். ஸ்டோன் சும்மா போயிட்டு நம்ம வாங்கி நம்ம செஞ்சு போட்டோம்னா அது ரிசல்ட் தருமானா அது தராது. அப்போ அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கணும். அது டச் பண்ணால் ஃபீல் பண்ணலாம். ஸோ சில ப்ராக்டிசஸ் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்டோனோட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டதுனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணி சின்ன சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, முதல் ட்ரையலுக்கு வந்து ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சில பேர் கேட்டது என்னென்னா சைன் மாற்றினா லைஃப் மாறுமா அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து ஒரு சைன் வந்து ஒரு ஸ்ட்ரோக். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கோடு கிழிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் கையெழுத்தை வந்து ஒரு கோடாக கிழித்து எப்படி இழுக்கிறீங்களோ அதுபடி உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோடை வந்து அப்படி எழுப்பீங்க. அதாவது உங்கள் கையெழுத்து, உங்கள் பேரை நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஸ்டைல் என்னவோ, உங்கள் பிஹேவியர், உங்கள் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் உங்கள் கையில் வந்து அந்த சைன் வந்து மாறும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் வந்ததுன்னா அது ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. டோட்டலாக நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கீப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதனா யூடியூப்னு நீங்கள் உள்ளே போய்ட்டு கீப் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் இருந்து ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து சர்வீஸை கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.